நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன். என் பொண்ணு வந்து 7:50 மணி போல் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வழி போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு. நான் திரும்பவது ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், என் பொண்ணு காணோம். ஐயோ என் பொண்ணு எங்கே வெளியில் போன ஆளை காணோம் அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன். எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடேறி போய் பார்த்தேன். அப்போ தான் பார்த்தா என் பொண்ணு வந்து இழுத்துட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில் கழுத்தில் அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்து நான் இப்போ லைட்டை விட்டுக்கிட்டே போனேன். தொலை போகவும் லைட்டை பார்க்கவும் ஒடியாந்துச்சு. ஒடியாந்ததுக்கப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன். சொல்லு அப்பா பண்ணு. அதனால் வாய் பேச முடியல, சைகை மட்டும் காட்டுச்சு. ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு. நான் என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன். ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை வந்து இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான்னு தெரியலன்னா. அவனுக்கு வந்து 12வது படிக்கிற பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு பதில் எனக்கு சொல்லணும். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும். நான் பொண்ணோட அம்மா ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வழி போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு. நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன். என் பொண்ணு வந்து 7:50 மணி போல் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி கழிப்பிடத்துக்கு வழி போகிறேன்னு சொல்லி வெளியில் வந்துச்சு. நான் திரும்பவது ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், என் பொண்ணு காணோம். ஐயோ என் பொண்ணு எங்கே வெளியில் போன ஆளை காணோம் அப்படின்னு என் வீட்டை சுற்றி தான் நான் பார்த்தேன். எனக்கு வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே இல்லைங்கவும் நான் ரோடேறி போய் பார்த்தேன். அப்போ தான் பார்த்தா என் பொண்ணு வந்து இழுத்துட்டு போய் கற்பழிக்கப்பட்டு அந்த நிலமையில் கழுத்தில் அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்து நான் இப்போ லைட்டை விட்டுக்கிட்டே போனேன். தொலை போகவும் லைட்டை பார்க்கவும் ஒடியாந்ததுக்கப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன். சொல்லு அப்பா பண்ணு. அதனால் வாய் பேச முடியல, சைகை மட்டும் காட்டுச்சு. ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு. நான் என்ன அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன். ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு அரசாங்கம் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனை வந்து இந்த தண்டனை இது மாதிரி எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான்னு தெரியலன்னா. அவனுக்கு வந்து 12வது படிக்கிற பையன் இந்த வயசுலேயே இவ்வளோ தூரம் வன்மையாக இருக்கிறேங்கிறப்ப அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இந்த கவர்மெண்ட் எனக்கு வந்து நல்ல ஒரு பதில் எனக்கு சொல்லணும். என் பிள்ளைக்கு நீதி கிடைக்கும். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே 15 வயது சிறுமி கழுத்தறுக்கப்பட்ட சம்பவத்தில் தனது மகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர் என தாய் கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கடவுர் அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தறுத்த விவகாரத்தில் 12ஆம் வகுப்பு மாணவனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவியின் தாய் தற்பொழுது பேட்டியளித்துள்ளார். அதில் நேற்று இரவு சுமார் 7:30 மணி அளவில் கழிவறைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்ற அவரது மகள் 10 நிமிடம் கழித்து மகளை காணவில்லை என அங்கும் இங்கும் தேடியுள்ளார். மகளை கற்பழித்துதான் கழுத்தறுத்த நிலையில் ஓடி வந்ததாகவும் அவரது மகள் தப்பி சென்ற நபர்களை கை மட்டுமே சைகையில் அசைத்து காட்டினார் எனவும், மேலும் என் மகளுக்கு நடந்த கொடுமை தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிறிது நேரத்திற்கு முன்பு வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படவில்லை என தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் என செய்தியாளர்களுக்கு அறிக்கை வெளியிட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் தற்பொழுது குஜிலியம்பாறை அருகே மருத்துவமனையிலிருந்து பேட்டி அளித்த நிலையில் அது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனது மகளுக்கு நேர்ந்த கொடுமை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, அவர்கள் மீது உரிய தண்டனை தமிழக அரசு அளிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க பேட்டி அளித்த சம்பவம்
கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடவூர் மாவட்டம் பாலவிடுதி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அந்த மனுவில் தனது மகள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதும், மேலும் செய்தியை தொலைக்காட்சியில் தவறாக வெளியிட்டீர்கள் என கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா வெளியிட்டுள்ள அறிக்கை வெளியான சிறு நிமிடத்திலேயே அவரது தாய் தனது மகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாள் என்பதை பேட்டி மூலமாக வெளியிட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மேலும் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட 12ஆம் வகுப்பு மாணவனை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.